பலாசி, உன் பொண்டாட்டி உன் மகனும் பண்ண தப்புக்கு நீ என்னத்த சொல்ல போற? இந்த வீட்டை பொறுத்தவரை தப்பு யார் செஞ்சிருந்தாலும் அதுக்கான தண்டனை அனுபவிச்சுதான். இப்ப இவங்களுக்கு என்ன தண்டனைங்கிறத நீயே முடிவு பண்ணு. என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்களை போய் கொட்டகையில இருக்க சொல்றீங்க? நாங்க பண்ணது தப்புதான். அதுக்காக வீட்ல இடம் கிடையாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? வெளிய போய் கொட்டகையில இருன்னு சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதையா போயிடு. அதையும் மீறி என்னால போக முடியாது, அது இதுன்னு சாக்கு போக்கு சொன்ன. ஒட்டு மொத்தமா உன் பெட்டி படுக்கை எல்லாம் தூக்கிட்டு உன் அப்பா வீட்டுக்கு போயிரு. ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு வரம் கிடைச்சிருக்குன்னு சொன்னதும் எனக்கு இருக்கிற சந்தோஷத்துல கல்யாணத்தை உடனே வச்சுக்கலான்னு ஏற்பாடு பண்ண சொல்லிட்டேன். அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. அப்படா நான் மாப்பிளைய பத்தி நல்லா விசாரிச்சு தப்பு பண்ணிட்டேன். நம்ம பக்கம் எந்த தப்பும் இல்லப்பா. 2 நாளைக்கு முன்னாடி கூட தமிழ்ச்செல்வி அந்த மாப்பிளைய பத்தி சந்தேகப்பட்டு பேசின உடனே நானும் பல இடத்துக்கு போய் அவனை பத்தி விசாரிச்சேன். ஆனா யாருமே என்கிட்ட உண்மையை சொல்லலப்பா. நம்ம கிட்ட உண்மையை சொல்ல பயந்துகிட்டு நம்ம கிட்ட பொய்ய சொல்லி இருக்கணும். இல்ல வேணும்னே நம்ம கிட்ட பொய்ய சொல்லி ஏமாத்தி இருக்கணும். இந்த ரெண்டுத்துல இதுக்காக அந்த மாப்பிளைய பத்தி நல்ல விதமா சொன்னாங்கன்னு எனக்கு தெரியலப்பா. சரி, என்கிட்ட சொல்றீங்க. நானும் மாப்பிளைய பத்தி ஒரு 4 இடத்துல விசாரிச்சிருப்பேன் இல்லையா? தெய்வம் மனுஷ ரூபத்துல வந்து எல்லாம் செய்யணும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம தெய்வம் தமிழ்ச்செல்வி ரூபத்துல வந்து நம்மள காப்பாத்தி இருக்கு. என்னன்னு சொல்லுப்பா ராசாங்கம். அவ இந்த குடும்பத்துக்கு வேண்டான்னு சொல்லி அவளுக்கு விவாகரத்து கொடுத்து அவ உறவை வெட்டி விடணும்னு நினைக்கிறோம். ஆனா அவ எம்புட்டு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சு நம்ம புள்ள வாழ்க்கைய காப்பாத்தி இருக்கான்னு கொஞ்சம் நினைச்சு பாரு ராசாங்கம். அம்மா, அவ ஏதோ ஒரு நல்லது செஞ்சுட்டான்னு உடனே அவளை தியாகி கணக்கா வசதி வச்சு பேசாத. நம்ம எல்லாரையும் அவ எப்படி எல்லாம் போய் சொல்லி ஏமாத்தினான்னு உனக்கு தெரியும்ல. அவ செஞ்ச துரோகம்லாம் என்னைக்குமே மன்னிக்க முடியாததுமா. அதையெல்லாம் மறந்துட்டு நீ பேசாத. அப்படி பார்த்தா இந்த வீட்டுல யார் தாடி தப்பு பண்ணல? நீயும் மகளும் செய்யாத தப்ப